டிஎஸ்ஆர் அகாடமி டிஎன்பிஎஸ்சி டெட் டிஆர்பி தேர்வுகளுக்கான ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவரை பற்றி இன்றைக்கி நாம் முழுமையாக பார்க்கலாம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலுள்ள தேரூரில் பிறந்தவர். இவரது பெற்றோர்கள் சிவதானு மற்றும் ஆதிலட்சி அம்மையார் ஆவர். சிவதானு ஆதிலட்சுமி அம்மையார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய பெற்றோர்கள் அவர்கள். இவர் எழுதிய நூல்களாக மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, இந்த 4 நூல்களும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய நூல்களாகும். மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி. இது ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய டேஷ் நூலை தழுவி எழுதப்பட்டது. அதாவது லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் எழுதப்பட்டது. இந்த லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா எட்வின் அர்னால்டு. ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலாகும். சிறப்புகள்: கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் கணிதம், வானவியல் ஆகியவற்றில் புலமை மிக்கவர். தேசிய விநாயகம் பிள்ளை எதில் புலமை மிக்கவர்னா கணிதத்திலையும் வானவியல் சாஸ்திரத்திலையும். அடுத்ததாக 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி. இவர் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினு கேட்டாங்கன்னா 36 ஆண்டுகள். கவிமணி 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணியை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை தவிர வெளியில் இருந்து எங்கேருந்தும் கேட்க மாட்டாங்க. முழுக்க ஸ்கூல் புக்கை மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூடவே வர பெல் ஐக்கானையும் அழுத்துங்க.